நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சாயங்காலம் போல் ரன்னிங் இல்ல, இன்னைக்கு ஓய்வு நாள். அதனால காலையில இருந்து பல்லுலாம் வலிக்கிட்டு சண்டே எதுவுமே என்ன சமைச்சிடாம போய் பார்த்தா நம்மள டென்ஷன் பத்துற மாதிரி காலையிலே காரக்குழம்பு வச்சு மண்டை காய்ச்சல் ஆகிட்டாங்க. இதனால என்ன ப்ரோ நீ காலையில சாப்பிடாம போயிடலாம் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எப்பவுமே பண்றது இல்ல. எவ்வளவு சண்டை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் 3 வேளையும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு பயங்கர கோவத்தோட அங்கிருந்து கிளம்பிடுவேன். அதன் பிறகு சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப எங்க அம்மா என்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. அதை பத்தி சொல்லணும்னா 90 குழந்தைகளால மட்டும் அதை ஃபீல் பண்ண முடியும், தூக்க எல்லாம் முடியாது. என்னன்னா ஊறுகாய். என்ன ப்ரோ ஊறுகாய்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் பிரியாணி பிரிஞ்சு சொல்லிட்டு பல விதமான உணவுகள்லாம் மதிய வேலை உணவுல பள்ளிக்கூடத்துல ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா அப்போலாம் ஒரே ஒரு டிஷ் தான். என் தலைவன் சாம்பார் சாதம் மட்டும்தான். மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் ஏன் ஸ்கூல்ல கூட மாறிடலாம், ஆனா அந்த டிஷ் மட்டும் மாறவே மாறாது. அவங்க அதை எத்தனை வாட்டி போட்டாலும் அதை சலிக்காம சாப்பிடுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு டிஷ் ஊறுகாய் தான். சோ ஊறுகாய் ரசிக மன்ற தலைவர்கள் தொண்டர்கள் யாரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மதியானம் போல கொட்டாய் சைடா வந்தா இங்க ஆல்ரெடி ஒரு இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு. எதனாலனா ஹோட்டல் பெண்களின் பொறுக்கியா இல்ல ஆண்களின் பொறுக்கியா என்ற ஒரு ஓட்டி செஷன் போயிட்டு இருக்கு. நான் போறப்ப 10 ஓட்டுக்கு மேல போயிடுச்சு. உண்மை அவரே சொல்லுவாரு கேளுங்க. நான் வந்து இதை ஒத்துக்கிற மாதிரி இல்ல. நானு ஏன் ஒத்துக்கல? அதை 10 ஓட்டு வந்துச்ச மாதிரியா? ஒரு நல்ல பையனா, பொம்பளை பொறிக்கே கிடையாது. நானு பெண்கள் பொறிக்கியா? என்ன பொறிக்காப்பா? நான் ஆம்பளை பொறிக்கிறேன். நண்பர்களே, உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாத்திருப்பீங்க. இதுக்கப்புறம் ஹோட்டல் நண்பர்கள் வெளியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உஜாரா இருங்க, இல்லன்னா உங்க கற்ப அவர் சூரியாடுவாரு. ஆனா உண்மை சொல்லணும்னா அதன் பிறகு அவர் தான் நம்மள கடிக்கிட்டு போயிட்டு ஃபுல் ட்ரீட் வச்சாரு. என்ன வேணாலும் வாங்கிக்கிறா, நான் பே பண்றேன்னாரு. நான் பெருசா எதுவும் வாங்கல, ஓரி பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சோ அதன் பிறகு மதிய வேலை உணவுலாம் சாப்பிடலாம் பார்த்தா அதே கார் குழப்பு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு வேற வழி இல்ல. அதை டைட்டா சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா மழை சாரல் போல மழை பெஞ்சிடுச்சு. ஆனா அது வீடியோ எடுத்து நான் பட்ட பாருங்க கஷ்டம். ஹோட்டல் நண்பர் தான் வந்து ஏசப்பா கட்டப்பல நின்று நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இப்ப தெரியாத மழை பெய்யுது. சோ அதன் பிறகு அருமையான ஒரு தூக்கத்தை போட்டு சாயங்காலம் போல நம்ம வழக்கமா ஒரு இடத்துல உட்காந்து டப்பு கொடுப்போம் இல்லையா, அங்க காற்று எடுத்த தாழ்வு மண்டலம் கொஞ்சம் அதிகமானதுனால அங்க டப்பே கொடுக்க முடியல. அங்க தள்ளி வேற இடத்துக்கு வந்தோம். இந்த இடமும் நல்லா இருந்துச்சு. சோ டப்பு கொடுத்து கிளம்பலாம் பார்த்தா கிளைமேட் நம்ம அங்கேயே உட்கார வச்சு சன்செட் பயங்கரமான சன்செட்டுங்க. எனக்கு அங்கிருந்து போக மனசே இல்ல. ஆனா எனக்கு முக்கியமான வேலைகள் வந்துச்சு. ஆகிய காரணங்களால் அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்து தூங்கு முன்னாடி அருமையான ஒரு குளியில போட்டு நாளை முடிச்சு நண்பர்களே. சோ அப்ப சொன்னதா இப்பயும் ஊருக்கு அரசியல் மற்ற தலைவர்கள் தொண்டர்கள் யாரா இருந்தீங்கன்னா சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க சரியா?